சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உயிருக்கு உயிரான உறவை நான் உன்னிடமே கொண்டு சேர்க்கப் போகிறேன். நீங்கள் சில நேரங்களில் புரிதல்கள் இல்லாமல் புரிந்து கொண்டு வாழலாம். இப்பொழுது நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டு அப்பா என்னவர் என்னை பிரிந்து விட்டாரே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுதான் நான் அவரை சந்திப்பேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். உன் புலம்பல்களுக்கெல்லாம் இதோ விடை கிடைத்து விட்டது. என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கான நேரத்தை நான் காத்திருந்து தானே கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதே நீ கேட்டவுடனே நான் தந்து விட்டேன். ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டு தவிக்கின்றீர்களேன். ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இல்லாமல் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இருவருமே ஒருவரின் நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இருவருமே ஒருவரது நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்பா, இது என்ன கால கொடுமை என்று நீ என்னிடம் கேட்கிறாய். என் குழந்தையே, உனக்கான கர்ம பலனை நீதானே அனுபவித்து ஆக வேண்டும். உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்க்க இதோ ஓடோடி வரப்போகிறேன். கர்ம பலன்கள் முடியும் தருவாயில் உள்ளது. நான் எத்தனையோ தடவை இதை உன்னிடம் எடுத்து சொல்லிவிட்டேன். நடப்பதை பார்த்து நீ கலக்கம் அடைய வேண்டாம். உனக்கானவரை நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் என்னுடைய பொறுப்பு. நீ இதுவரை அவரை பிரிந்து இருந்த காலம் எல்லாம் போதும். தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய். அப்பா, எனக்கானவரை நீங்கள் எப்பொழுதுதான் கொண்டு சேர்ப்பீர்கள், அதற்கான நல்ல நேரம் எப்பொழுதுதான் வரும் என்று நீ கேட்டுவிட்டாய். இதோ உனக்கான நேரத்தை நானே உருவாக்கிவிட்டேன். என் குழந்தைகள் தனிமையில் வாடுவதை இனியும் என்னால் பார்த்து இருக்க முடியவில்லை. நீ தவித்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டப் போகின்றேன். உன்னை உற்றார் உறவினர்கள் பலரும் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டேன். என் குழந்தையே, நீ தவித்த தனிமைகள் எல்லாம் உனக்கு பல ஆயிரம் அனுபவங்களை கற்று தந்திருக்கிறது. அந்த அனுபவங்களை வைத்து இனி எப்படி வாழ வேண்டும் என்று நிதானமாக முடிவு எடு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையை மட்டும் நீ இழந்து விடாதே. சற்று தனிமையில் இருந்து இதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீ ஆழமாக யோசித்து சிந்தித்து முடிவெடு. திடீர் என்று எடுக்கப்படும் பல முடிவுகள் எத்தனை விளைவுகளை சந்திக்கும் என்று உனக்கு தெரியுமா? அதுதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் சொல்கின்றேன், பொறுமையோடு இரு. உனக்கான நல்லதை விரைவில் நடக்கத்தான் போகிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.